ஏய், உன் சென்சரி ஸ்கில்ஸ் எனக்கு முன்னால எதுவுமே இல்லப்பா. என்ன கம்மி பண்ணி எண்ணாதே. ஸ்டோன் கிலோன்ஸா? அதிலே என்னை வெல்ல போறியா? போடிட்டு பார். ஐயா, கொஞ்சம் பக்கத்துல பாருங்க. சுசிகா வந்துட்டார். பார்ட்டிக்கல் ஸ்டைல் அடோமிக் டிசெண்டரிங் ஜூட்ஸு. இதை தப்பிச்சு காட்டுங்க. பாருந்த இசையோடு எப்படி குஷ் பண்ணுறேன். ஜூட்ஸோவின் விசையால இப்போ எனக்கு கையை கூட தூக்க முடியல. நீங்களெல்லாம் முன்பெல்லாம் கிராமத்துக்காரங்க மீது விருப்பால இருந்தீங்க. இப்ப அவர்களோட சேர்ந்து வேலை செய்றீங்க. சரி, புரியுது. நீங்க மாற்றமா இருக்கீங்க. ஆனா சீக்கிரமா சந்தோஷமா போகாதீங்க. இன்னும் நிறைய இருக்கு. வா கேரா, நீயும் நல்ல சப்போர்ட் பண்ணின. அட நாருடோ, நீ இங்க ஜங்க மாத்திரம் வர்றியா? எப்படி இருக்கே? அது கொஞ்சம் நீளமான கதை அண்ணா. ஆனா என்னை நம்ப வைக்க உங்களுக்கு ரொம்ப காரணங்கள் இருக்கு. லார்ட் சுசிகா, லார்ட் காஜிகா, நீங்க 2 பேரும் லடாயில தள்ளாடுறப்ப நான் வந்து பார்ப்பதுதான். சரி, சொல்லுங்க, நாங்களாம் கேட்கிறோம். ஆனா லடாய் சீக்கிரம் முடிச்சு எங்காலம் போகணும். ரோட்டல என்ன யாரெல்லாம் இருக்காங்கன்னு நீங்க சொல்லித்தர முடியுமா? நம்பவே முடியல. ரேகாக்கே கூட ஒத்துக்கிட்டாரா? நான் எல்லாம் கஷ்டப்பட்டுதான் கற்றேன். நைன் டெயில்ஸை எப்படி கையாளுறது அந்த ஸ்மைல் லெவல்ல சொல்ல முடியாது. ஹோகாக்கே ஆகுறதுக்கு முன்னாடியே நான் முடித்து விடணும்னு ஆசை இருந்தது. ஆனா இப்போ நீ ஹோகாக்கேவா? அப்படி இல்ல. ஓகே, நான் பேட்டில் ஃப்ரண்ட் போயிடுறேன். கேரா, அவரோட அதிரடி ஃபோர்ஸ் வலிமை அதிகம். அடடா, இது வின்ஸ்டைன் ஜூட்ஸ் போல இருக்கு. புதுசா வந்திருக்கு போல. டார்கெட்ல போய் அடிச்சா கடுமையா தாக்கும்லா. ரேகாக்கே அவரோட கண் கலர் மாறிடுச்சு. இனி வெளியேறிடலாம். யாரும் அவருக்கு நெருக்கம் போகாதீங்க. ஷினோபி, எல்லாரும் கடுமையா நிலைப்பிடிங்க. நாருடோ, என்னோட கூடவா. இந்த 3வது லாட்டின் லைட்டனிங் ஸ்டைல் அவருக்கு காயமில்லை. உடம்பு முழுக்க லைட்டனிங்கே. அவரோட அல்டிமேட் ஷீல்டு போல இவன். உலகத்திலேயே அரிது. அவர் இன்சானா இல்லையா என்றே தோணுதே. ஒரு ஏடையல்சை கூட அவர் நிறுத்தினவர். இதுக்கு மேல் என்ன? அவரது மார்பில் இருக்கும் காயம் தெரியுதே. அது ஏடையல்சை தடுத்த போதுதான். அவர் காப்பாற்றுவதற்காக தான் அவர் உயிரோட இருந்தார். ஆனா ஒருத்தரிடமும் சொல்லல. அட டெயில் பீஸ்ட் பாம், நான் என்ன பண்ணணும் இப்போ? லேடி தமாரி, ஆமாம், நாருடோவிடம் இதெல்லாம் புதுசில்லை. புது ஜூட்ஸும் இருக்கு. இது சாதாரண கிலோன் இல்லப்பா. நிக்கிற மாதிரி இல்லை. ரெடி ஆயிரு. லடாயில யாரும் முன்னாடி வராதீங்க. சீவிங் ஜூட்ஸு தயார் வைங்க. அவரோட மார்பில் இருக்கும் காயம் ஏன் இருக்குன்னு இப்ப புரியுது. அவர் தன்னோட அட்ரூட் சக்தியால தானே காயம் பண்ணிக்கிட்டார். அது சொல்லவே அவருக்கு வெட்கமா இருந்தது. ஆனா இது காட்டுது அவர்தான் மிகப்பெரிய ஷீல். அப்படின்னா என்று கதைக்கு இதுதான் முடிவு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய் பாய்.